அண்மைச் செய்தி. மயிலாடுதுறை முட்டம் கிராமத்தில் சாராய வியாபாரிகளால் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களின் உடல்களை வாங்க உறவினர்கள் திடீரென மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை நிகழ்த்தப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில தினேஷ் என்பவரின் குடும்ப தகராறில் இருதரப்பினர் முன்விரோதம் காரணமாக கொலை சம்பவம் நடந்துள்ளதாக மாவட்ட காவல்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் தங்கதுரை, மூவேந்தன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில உறவினர்கள் பிரேத பரிசோதனை செய்யாமல் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இளைஞர்கள் இரட்டை கொலை விவகாரத்துல தொடர்புடைய சாராய வியாபாரம் செய்யும் மேலும் 2 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்யணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவர்களிடம் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியதுல உடன்பாடு ஏற்பட்டது. தொடர்ந்து சாராய விற்பனையில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் நஷ்டஈடு வழங்க அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் கூறியதன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக 2 அமரர் ஊர்திகள் வந்த நிலையில மீண்டும் உறவினர்கள் பொதுமக்கள் உடலை பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளை மேலும் 4 குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், வழக்கு பதிவு செய்ததற்கான முதல் தகவல் அறிக்கை நகல் வழங்க வேண்டும் என்றும் பெரம்பூர் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனை சாலையில சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு நேரடியாக போராட்டங்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜும் பங்கேற்றுள்ளார். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.